உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வர சனிக்கிழமை சனி பிரதோஷம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பிரதோஷம்னா என்ன சார்? பிரதோஷம் அந்த வார்த்தையை என்ன சொல்லுது அப்படின்னா பிரதோஷம். தோஷங்கள் நம்மளை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடு. ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் நேரம் திரையோதசி திதி சாயந்தரம் 4:30 to 6 அந்த காலகட்டத்தை நம்ம பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சனி பிரதோஷத்துக்கு என்ன விசேஷம்? எந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும் சார்? இப்போ சனிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம், சனி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சிவபெருமானை கும்பிட்டோம்னா வருடம் முழுவதும் சிவபெருமானை பூஜித்த பலன். அந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை அந்த காலத்தில் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் பார்த்து வழிபடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு. பாலபிஷேகம் பண்ணுறது, அடுத்து வில்வம் வாங்கி அர்ச்சனை பண்ணுறது. அஷ்டம சனி எப்போ வந்ததோ அப்பயே எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7:30 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி காலகட்டங்களில் தான் மக்களுக்கு நடக்குது. வழிபாடு எல்லா ராசிக்காரர்களும் இந்த சனிக்கிழமை பிரதோஷமும் சனி பிரதோஷம் வழிபாடு செய்கிறது சிறப்பு. சில ராசிக்காரங்க கட்டாயம் வழிபாடு பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு 3 ராசிக்காரங்க இருக்கிறாங்க. சிவனோட லிங்கம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பூஜை பண்றத பார்த்துருப்போம். அதை வைக்கலாமா? அது எப்படி பூஜிப்பது? நம்ம வீட்டிலன்னா நம்ம சிவலிங்கம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், நெய்வேத்தியம் படைக்கணும், அதுக்கு அந்தந்த காலகட்டத்தில் தீப தூபங்கள் காட்டணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல தொடர்ந்து பல கேள்விகளுக்கு விடையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பொள்ளாச்சி ஜோதிட முனைவர், ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் அருண் கார்த்திக் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, நலமா இருக்கேன். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். வர சனிக்கிழமை சனி பிரதோஷம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பிரதோஷம்னா என்ன சார்? ஓகே, இப்போ சிவபெருமானுடைய வழிபாடில் ஃபஸ்ட்டு தலையாயது மகா சிவராத்திரி. அடுத்து இரண்டாவதாக டாப் 2ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம். பொதுவாகவே பிரதோஷமே ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. இரண்டாவதாக இருக்கிற தலைமை வாய்ந்த வழிபாடு பிரதோஷம். அப்போ அந்த பிரதோஷத்துக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தா, இப்போது பிரதோஷம் அந்த வார்த்தையை என்ன சொல்லுது அப்படின்னா பிரதோஷம். தோஷங்கள் நம்மளை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடு. இப்போ இந்த பிரதோஷம் என்ன காரணத்தினால இந்த பிரதோஷம் உருவாச்சு அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அமுதத்து கூட சேர்ந்து ஆழகால விஷமும் வெளிப்பட்டுச்சு. அப்போ அந்த ஆழகால விஷத்தினால தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் இறந்து போயிடக்கூடாதுங்கிறக்காக சிவபெருமான் என்ன பண்ணார், அந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்டுட்டார். அப்போ அந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்ட நாள் ஏகாதசி. அப்போ அந்த ஏகாதசிக்கு சாப்பிட்டுட்டார். ஏகாதசிக்கு அடுத்த திதி துவாதசி. அப்போ துவாதசி அன்னைக்கு அவர் மயங்கிட்டார். மயக்க நிலையில் சிவபெருமான் இருந்தார். அதுக்கு அடுத்த திதி திரையோதசி திதி. அப்போ திரையோதசி திதியில் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு இந்த தேவர்களுக்காக இந்த நந்தியின் கொம்புகளுக்கு நடுவில் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அந்த நீலகண்டனாக மாறின சிவபெருமான் தேவர்களுக்கு முன்னாடி ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் நேரம் திரையோதசி திதி சாயந்தரம் 4:30 to 6 அந்த காலத்தில் அவர் அந்த நடனம் புரிஞ்சார். அந்த காலகட்டத்தை நம்ம பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அமாவாசைக்கு 3 நாள் முன்னாடியும் பௌர்ணமிக்கு 3 நாள் முன்னாடியும் வரக்கூடிய இந்த திரையோதசி திதியில் மாலை நேரம் 4:30 to 6 அந்த டைம் சிவபெருமான் மயக்க நிலையிலிருந்து எந்திரிச்சு இந்த தாண்டவம் ஆடின காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தை தான் நம்ம பிரதோஷ நேரம் அப்படிங்கிறோம். அந்த பிரதோஷத்தப்போ நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு இந்த என்னென்ன கஷ்டமெல்லாம் நம்ம இருக்கோ, நம்ம என்னென்ன தோஷமெல்லாம் நம்மளை பிடிச்சிருக்கோ அந்த தோஷம் நம்மளை விட்டு விலகிரும் அப்படிங்கிறத பிரதோஷத்தோட சிறப்பு. ஓகே, பிரதோஷத்தப்பெல்லாம் வழிபடணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நார்மலாக இல்லாமல் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷங்கள்லாம் இன்னும் விசேஷம் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த சனி பிரதோஷத்துக்கு என்ன விசேஷம்? எந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும் சார்? இப்போ பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சிவபெருமானை கும்பிட்டா ஒரு மாதம் பூரா சிவபெருமானை வழிபட்ட பலனாமா.
இப்போ சனிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம், சனி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சிவபெருமானை கும்பிட்டோம்னா வருடம் முழுவதும் சிவபெருமானை பூஜித்த பலன். இப்போ சனி பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சனிக்கிழமை அது அதிபதி வந்து யாருன்னா சனி பகவான். நம்ம இருக்கிறதுலே நவகிரகங்கள்லேயே மிகவும் அதிக காலம் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற பிளானெட்டு, நமக்கு அதிகம் நம்மளுடைய வாழ்க்கையில் இம்பேக்டை கொடுக்கக்கூடிய பிளானெட் வந்து சனி பகவான். ஏன்னா அவருக்கு வந்து 7.5 சனி அவர்னால வரும். ஏன்னா எந்த ஒரு கிரகமுமே 1 வருஷம் 1.5 வருஷத்தில் பெயர்ச்சி ஆயிரும். அதிக காலகட்டம் எடுத்து ஒரு ராசியை கடக்கிற கிரகம் வந்து சனி பகவான் மட்டும்தான். 7.5 சனி காலத்துலேயும், அஷ்டம சனி காலத்துலேயும், கண்டக சனி காலத்துலேயும் நிறைய துன்பங்கள் வந்து மக்கள் அனுபவிக்கிறாங்க. அதனால் சனி பகவானின் தாக்கம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வர பட்டமும் கிடைச்சிருக்கு. நவகிரகத்தில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி. அதனால தான் அவருக்கு பேர் சனீஸ்வரன். சிவபெருமானும் ஈஸ்வரன் தான். அப்போ அந்த சனிக்கிழமை நாள் பிரதோஷம் வர்ற அன்னைக்கு நம்ம பூஜித்தோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படும் இன்னல்கள் எல்லாம் நமக்கு விலகிரும். நமக்கு வந்து சனி பகவானால் நன்மை கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ பிரதோஷத்தில் நந்தி பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் 64 4 வேதங்களையும் படித்து முடித்தவர் தான் நந்தியம்பெருமாள். அப்போ அந்த நந்தி தேவர் வந்து இவ்வளோத்தையும் படிச்சுட்டு அவர் உட்காந்துருக்க பொசிஷனே பார்த்தீங்கன்னா பவ்யமாக உட்காந்துருப்பார். அப்போ அந்த ஒரு ஆணவம் அந்த தலைகணம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக உட்காந்து அசை போட்டுக்கிட்டு இருப்பார். எதையா அறிவை அசை போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ அவர் வந்து இந்த வேதங்களையும் இந்த காயக்கலைகளையும் தன் அறிவையும் வளர்த்து கொண்ட நாள் வந்து சனிக்கிழமை. அப்போ அதனால் அந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை அந்த காலத்தில் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் பார்த்து வழிபடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு. அப்போ சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்தன்னைக்கு போய் பாலபிஷேகம் பண்ணுறது, அடுத்து வில்வம் வாங்கி அர்ச்சனை பண்ணுறது, வில்வம் வாங்கி கொடுக்கறது. எந்த ஒரு பொருள் வந்து இறை வழிபாட்டில் திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம்னா வில்வம் மட்டும்தான். வில்வம் மட்டும் எத்தனை தடவை வேணாலும் அது காஞ்சு போனாலும் திரும்ப எடுத்து சாமிக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு எவ்வளோ தாட்டி வேணாலும் வில்வம் அப்படிங்கிற தலை, நீங்கள் வில்வ தலையே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 இலைகள் ஒன்றா இருக்கும். அது எதை குறிக்குது அப்படின்னா அந்த 3 காலங்களை குறிக்கிறது. அடுத்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறிக்குது. பிரம்மா விஷ்ணு சிவன் 3ஐயும் குறிக்குது. அப்போ இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அந்த வில்வ இலையை வந்து நீங்கள் வாங்கி வச்சு எத்தனை தடவை வேணால் சமர்ப்பிக்கலாம், கோயிலுக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். அப்போ அன்றைக்கி வந்து பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு வந்து பாலபிஷேகம் செய்கிறதும் இந்த வில்வ இலையால் அர்ச்சனை செய்வதும் வில்வம் வாங்கி கொடுக்கறதும் வந்து ரொம்ப சிறப்பான வழிபாடாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சிவன் கோயிலுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு நந்தி பெருமாள் கிட்ட நம்ம சிவனை பார்க்க போகிறோன்ற அனுமதி வாங்கிட்டு தான் போயிட்டு சிவனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ வந்து நந்தி பகவான் வந்து எல்லா கலையிலும் படிச்சது இருக்கிறார். சிவபெருமானுக்கு எந்த டவுட் வந்தாலும் அவர் யாருக்கிட்ட கேட்பாருன்னா நந்திகிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பாராம். இப்போ எப்படி பெருமாள் வந்து மகாவிஷ்ணு வந்து கருடர்கிட்ட ஒரு விஷயத்தையும் கேட்டு முடிவெடுக்கிறாரோ அது மாதிரி சிவபெருமான் அல்டிமேட் எல்லாத்துக்கும் பரம்பொருள் வந்து இறை தத்துவம்னா சிவம்தான். அவரே வந்து யார்கிட்ட கேட்டு எல்லாம் முடிவு எடுக்கிறாரு? நந்தியம்பெருமாள்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கிறார். அப்போது நம்ம வந்து ஒரு அட்மிஷன், ஒரு அட்டண்டன்ஸு, ஏதோ ஒரு ஆகிட்ட அப்ளிகேஷன் போடணும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எனக்கு இதை பண்ணிக்கொடு அப்படின்னா நம்ம சிவபெருமான்கிட்ட அப்ளிகேஷன் போடவே தேவையில்லை. அவரோட அடியேன் யார் நந்தியம்பெருமாள் அவரோட காதில் ஓதிட்டோம்னாலே இவர் அங்கே சொல்லிடுவார், இவர் சொன்னால் சிவபெருமான் கேட்டுருவார், உடனே நமக்கு கிடச்சிரும். அப்போ இதுதான் வந்து ஒரு ஷார்ட்கட். அப்போ நந்தி பகவான்கிட்ட அவருடைய காதில் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம ஓதி அவரையே இந்த சிவபெருமான் கூட சேர்ந்து இவரையும் சேர்ந்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கிரும், நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது சீக்கிரம் கிடைச்சிரும். ஓகே, சனி பெருமான் அப்படின்னும் போது அவர் வந்து வெறும் தீமையை மட்டும்தான் செய்வார், நன்மையே செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி அஷ்டம சனியால் நன்மைகளே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி எப்போ வந்ததோ அப்பயே வந்து எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இப்போ வந்து சனி பகவானால் நமக்கு நன்மை நடக்குதா கெட்டது தீமை நடக்குதான்னு பார்த்தா ஒருத்தரோட லைஃப்பில் மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஈவெண்ட்ஸ், இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, இந்த மெஜாரிட்டியான விஷயங்கள் ஒருத்தருடைய லைஃப்பில் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி காலகட்டங்களில் தான் மக்களுக்கு வந்து நடக்குது. அப்போது
இது நமக்கு நன்மையாக நடக்குதான்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் நம்ம வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் மனிதநேயத்துடன் நம் கர்மாவை பலப்படுத்தி கொள்ளும் செயல் செய்யாமல் இருந்தால் நமக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா காலபுருஷனுக்கே 10ஆம் அதிபதி சனி, கர்மகாரகன் சனி, காலதேவன் சனி. அப்போ அந்த சனி பகவான் எதை எதிர்பார்ப்பார் அப்படின்னா பர்ஃபெக்ஷன், உண்மை, நேர்மை, நியாயம். யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். யாரை ஏமாற்றக்கூடாது. அதுவும் நமக்கு யார் நல்லது நினச்சாங்களோ அவங்கள ஏமாற்றவே கூடாது. அப்படி நீங்கள் வந்து உண்மையாக பொய்யா இருந்தீங்கன்னா சனி பகவான் சப்போர்ட் பண்ண மாட்டார். சனி பகவான் எப்போ சப்போர்ட் பண்ணுவார்? நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா யார் மூலியமாவது உங்களுக்கு கை தூக்கி விட ஒரு ஆள் வருவாங்க, யார் மூலியமாவது சப்போர்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கிரகம் தான் சனி. ஏன்னா அவர் வந்து ஜட்ஜு, நீதி தேவன். அவர் வந்து உண்மையான தீர்ப்பை மட்டுமே வழங்குவார். நல்லது பண்ணால் நமக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் நமக்கு கெட்டது கிடைக்கும். என்னன்னா இப்போ சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார், அதுவும் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். அப்போது அந்த காலகட்டத்தில் நம்ம தவறு பண்ணோன்னா தண்டனை உடனே கிடச்சிரும். அடுத்து அஷ்டம சனி அப்படிங்கிறோம். இப்போ கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. அப்போது இருக்கிறதுலே ரொம்ப அதிகம் கஷ்டப்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கும் ராசிகள் வந்து மொத்தம் 2. கடகராசியும் கன்னிராசியும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. இந்த அஷ்டமத்து சனி நன்மையை செய்யுமா அப்படின்னா கடகராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக உண்மையாக பொய் சொல்லாமல் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இல்லை நான் நேர்மையாக இல்லை, நான் குறுக்கு வழியில் தான் நான் போவேன், நான் ஏமாற்றுவேன், நான் பொய் சொல்லுவேன், அந்த மாதிரி, அதாவது நாம் செய்யும் தவறுகளை யாரும் பார்க்கல, சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா நீங்கள் செய்யும் தவிர யாரும் பார்க்கல தான், ஆனால் காலதேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ காலதேவன் என்ன பண்ணிடுவார்? காலப்பதிவேடில் எழுதுவார், கர்மா லோடாயிரும், அதுக்குண்டான கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அப்போது இந்த கடகராசிக்காரங்க இப்போ கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா கர்மா எதுவும் லோடாகாது, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா இன்னும் வந்து சனி பெயர்ச்சி ஆகலை, இன்னும் 1 வருட காலகட்டம் இருக்குது. அந்த 1 வருட காலகட்டத்தில் நீங்கள் மீண்டும் தவறு செய்யாமல் உண்மையாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி காலகட்டம் ரொம்ப சிறப்பான பலனை தரும். ஏன்னா 8 வந்து எல்லாரும் நஷ்டங்கிறாங்க, ஆனால் 8க்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அஷ்டமி திதி ஒரு நல்ல திதி. 8ஆம் எண் வந்து ஓம் நமோ நாராயணாய 8 எழுத்து மந்திரம். அஷ்டலக்ஷ்மிகள், திருமாலின் மார்பில் வந்து அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கிறாங்க, அஷ்டதிக் பாலகர்கள். கிருஷ்ணர் வந்து 8வது திதி அவதாரம் எடுத்திருக்கிறார். அந்த மாதிரி 8க்கு வந்து ரொம்ப சிறப்பு இருக்குது. அப்புறம் 8 தான் திடீர் அதிர்ஷ்டம். 8 நஷ்டபாவம்னு சொல்கிறாங்க, திடீர் அதிர்ஷ்டம் 8. அப்போ இந்த 8 எப்போ வேலை செய்யணும்? நம்ம கரெக்டாக இருந்தோம்னா இந்த அஷ்டம சனி காலகட்டம் நம்மளை ரொம்ப உயர்வுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். அப்போ இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பான பலனை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சனி பிரதோஷ வழிபாடை இன்னும் செய்யும்போது இப்போ வந்து வருஷம் பார்த்தா எப்படியும் 5 தடவை 6 தடவை சனி பிரதோஷம் வந்துடும். இப்போல்லாம் பார்த்தா வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவையே சனி பிரதோஷம் வரமாட்டேங்குது. அப்போ அந்த கிடைக்கும் போது என்னன்னா அதுதான் கலியுகம். அப்போ களி முத்த என்னன்னா இந்த வழிபாடுகளுக்கு உண்டான நாட்களே குறையுது. அப்போ அந்த கிடைக்கும் நாளை பயன்படுத்தி வழிபாடு செஞ்சு நம்மளுடைய எனர்ஜியில் பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை லோட் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பு. ஓகே, இப்போ இந்த சனி பிரதோஷத்தை எந்தெந்த ராசிக்காரர்கள் பண்ணலாம்? அப்படி இல்லை இதெல்லாம் கட்டாயம் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக வந்து வழிபடணும்லாம் கட்டாயம் கிடையாதுன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லுங்கள்? இப்போ பொதுவாக வந்து வழிபாடு எல்லா ராசிக்காரர்களும் இந்த சனிக்கிழமை பிரதோஷமும் சனி பிரதோஷம் வழிபாடு செய்கிறது சிறப்பு. சில ராசிக்காரங்க வந்து கட்டாயம் வழிபாடு பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு 3 ராசிக்காரங்க இருக்கிறாங்க. யாருன்னா சனி பாதிப்பு உள்ள இப்போ ராசிக்காரங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து கடகராசி. ஏன்னா கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. அதனால் அவர்களுக்கு இந்த சனி பிரதோஷ வழிபாடு கட்டாயம் பண்ணியே ஆகணும். அடுத்த 2வது ராசி கன்னிராசி. ஏன்னா கன்னிராசிக்கு இப்போ 6ஆம் இடத்துல சனி போயிட்டுருக்கிறார். 6 அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு, கடன் நோய் வழக்கு ஸ்தானத்தில் இப்போ வந்து சனி பகவான் போயிருக்கிறார். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது கடன் நெருக்கடி பிரச்சனை வரும், அடுத்து நோய் தீவிரம் அடையும், அடுத்து வழக்கு ஏதோ ஒரு கேஸில் வந்து மாட்டிக்குவாங்க, அவப்பெயர் ஏற்படும், பிரச்சனையில் சிக்கிக்குவாங்க, இழப்பீடுகளை சந்திப்பாங்க, கர்ம வழியான பாதிப்புகள் இப்போ அவங்களுக்கு உண்டு. ஏன்னா இப்போ கன்னிராசிக்குள்ளேயே கேது வேறு இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து இப்போ நெகட்டிவான பலன்களை இப்போ கன்னிராசிக்கு தரவிருக்கு.
அதனால் கன்னிராசிக்காரங்களும் சனி பிரதோஷ வழிபாடும் ரெகுலராக பிரதோஷ வழிபாடும் பண்ணுனா இந்த கர்ம ரீதியான பாதிப்புகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அடுத்து 3வது விருச்சக ராசி லக்னக்காரங்க. இப்போ விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். அந்த 4ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் சஞ்சரிக்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய சுகங்கள் இப்போ கெடும்னு அர்த்தம். அவர் இப்போ சொகுசான வாழ்க்கை வாழ முடியாது, அனைத்தும் இருந்தும் இல்லாத நிலைமை தான் இப்போ விருச்சக ராசி லக்னக்காரங்க. என்னதான் குரு பகவான் கன்னிராசியும் விருச்சிக ராசி இப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் நம்ம காப்பாற்றுறதுக்கு குரு பகவான் வர்றார். பட் இருந்தாலும் பிரச்சனைகளை சந்திச்சு தான் ஆகணும். அப்போ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த 3 ராசிக்காரங்களும் கடகராசி, கன்னிராசி, விருச்சக ராசிக்காரங்க இந்த சனி பிரதோஷ வழிபாடும் ரெகுலராக பிரதோஷ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அவங்கள ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாங்க. ஏன்னா இப்போ இந்த 3 ராசிக்காரங்களில் கடகமும் கன்னியும் மாரகத்துக்கு நிகரான கண்டத்தை சந்திக்கவிருக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா பெருத்த கஷ்டம் ஒன்று இன்னும் அவங்கள தாக்கவிருக்கு. ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். அடுத்து நீ குரு பகவானும் அடுத்த மாதம் வக்ரமாயிருவார். அப்போ அவர் வக்ரமாயிட்டார்னா அடுத்து இன்னும் தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ என்னன்னா இப்போ நம்ம கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை நாம் இழந்து விடுவோம் அப்படிங்கிறது. அப்போ இந்த சிவ வழிபாடு பண்ணுறதும் பிரதோஷ காலங்களில் வழிபாடு பண்ணுறதும் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதனால் இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக வழிபாடு செஞ்சே ஆகணும். இப்போ இந்த 3 ராசிக்காரர்களும் இதை தவிர வேற ஏதாவது ஒரு சில பரிகாரம் பண்ணால் இவருடைய கர்மாவாக இருக்கட்டும் இல்லை இவங்க படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் குறையும் அப்படின்னா அது என்னென்ன பரிகாரங்கள்? இப்போ பொதுவாக இப்போது சிவபெருமான் ஃபஸ்ட்டு அல்டிமேட் சோர்ஸ். அதை தாண்டி சனி பகவான் வழிபாடு. அப்போ சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள் தீபம் போடுறது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சாயந்தரம் 4:30 to 6 காலபைரவருக்கு தீபம் போடுறது. இந்த விஷயமெல்லாம் இன்னும் காலபைரவர் நம்மளுடைய இந்த காலத்தால் ஏற்படும் கஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவார். அடுத்து சனி பகவான் சனி பகவானோட சப்போர்ட் நமக்கு தேவை. ஆனால் இந்த சனி பகவானும் காலபைரவர் வழிபாடும் சேர்த்து பண்ணும்போது இந்த ராசிக்காரங்க மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு நன்மையான பலன் கிடைக்கும். ஓகே சார், பிரதோஷங்களில் இந்தந்த சிவன் கோயிலுக்கு போனால் இந்தந்த பயன்கள் கிடைக்கும், இந்த ரொம்பவே விசேஷம், இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்பவே சிறப்பு அப்படின்னா எந்தெந்த கோவில்கள் சார்? இப்போ சிவபெருமான் எல்லா சிவன் கோயில்களும் சிறப்பு தான். அதுலேயும் மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த கோயில்கள் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்பர் 1 சுயம்புவாக தோன்றிய சிவன் கோயில். மிக பழமையான சுயம்புவாக தோன்றிய சிவன் கோயிலில் சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அடுத்து 2வது மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு இன்னும் 2வது சிறப்பு. அடுத்து 3வது எந்த சிவன் கோயிலில் சிவபெருமானுக்கு வலதுபுறம் அம்பாள் இருக்காங்களோ அந்த சிவனை வழிபடுது இன்னும் சிறப்பு. அதாவது சிவனுக்கு ரைட் சைடில் சிவனின் வலதுபுறம் அம்பாள் தாயார் எங்கே இருக்கிறாங்களோ அந்த சிவபெருமானை வழிபட்டால் இன்னும் நமக்கு அற்புதமான பலன். நீங்கள் அப்படி ஒரு சிவபெருமானை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா 1000 சிவபெருமானை தரிசித்த பலன் உங்களுக்கு. அதுவும் பிரதோஷ காலங்களில் வழிபட்டீங்கன்னா 10,000 தடவை வழிபட்ட பலன். சனி பிரதோஷ நாளில் வழிபட்டீங்கன்னா 1,00,000 தடவை வழிபட்ட பலன் கிடைக்கும். ஓகே, இப்போ நிறைய பேரோட வீட்டில் நம்ம சிவனோட லிங்கம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பூஜை பண்ணுறத பார்த்துருப்போம். அதை வைக்கலாமா? அது எப்படி பூஜிப்பது? இப்போ வீட்டில் லிங்கம் வச்சு வழிபடுறாங்கன்னா இப்போ சிவலிங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிவபெருமான் தான், சிவனின் சிலை தான் சிவலிங்கம். அப்போது ஏன் கோயில் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு அப்படின்னா கோயிலில் ஆகம விதிப்படி 6 கால பூஜை, அவருக்கு நெய்வேத்தியம், பிரசாதம், அபிஷேகம், அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டிலன்னா நம்ம சிவலிங்கம் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், நெய்வேத்தியம் படைக்கணும், அதுக்கு அந்தந்த காலகட்டத்தில் தீப தூபங்கள் காட்டணும், தீபம் ஏற்றணும், வழிபாடுகள் செய்யணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நம்ம வீட்டில் வச்சிட்டோன்னா நம்ம ரெகுலராக வீட்டில் யாராவது இருந்தால் அதை பண்ணிகிட்டு இருந்தால் பரவாயில்ல. நம்ம கால சூழ்நிலையினால் நம்ம 1 நாள் 2 நாள் இருக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்ய முடியாமல் போயிடும். இப்போ எங்கெங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்குதோ அங்கே இறைவன் வருவார். அப்போ நம்ம வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தோம்னா சாமியே வருவார். அப்போ நம்ம டெய்லியும் பிரசாதம் படைச்சோன்னா அந்த பிரசாதத்தை சாப்பிட சாமி வருவார். நீங்கள் ஒரு 2 நாள் இல்லைன்னா நீங்கள் சுவாமி வருவார், பிரசாதம் இருக்காது, நம்ம சாமி கோச்சிப்பார். அபிஷேகம் பண்ணுறோன்னா அந்த டைம் சுவாமி வருவார். நம்ம அந்த டைம் அபிஷேகம் பண்ணலைன்னா சுவாமி கோவிச்சுட்டு திரும்பி போயிடுவார்.
அப்போ அந்த மாதிரி வீட்டில் வந்து லிங்கங்கள் வைத்து வழிபட்டால் என்ன நம்ம ப்ரொசீஜரோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்க. அப்படி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு உண்டான பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க வேணும். அப்போ அதனால தான் வந்து வீட்டில் வந்து இந்த சிவலிங்கம் வச்சு வழிபடுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக பண்ணணும். பண்ண முடிஞ்சால் பிரச்சனை இல்லை, பட் பண்ண முடியலைன்னா அதுக்கு உண்டான பாதிப்புகளும் சேர்த்து அனுபவிச்சாகணும். ஓகே சார், எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து இந்த சனி பிரதோஷத்தை பற்றி சொன்னீங்க. உங்களுடைய ப்ரிஷியஸான டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூம்மா.